ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 165 முதல் 168 வரை. கண்ணன் கேசத்தை வாருவதற்கு காக்கையை வா எனல். 165ஆம் பாசுரம். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அச்சுரன் வருவானை தான் கண்டு புல் இது என்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய் பேய்முளை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய். காக்கையே, தண்ணீர் பள்ளத்தில் இறைதேடும் கொக்கின் வடிவில் மறைந்து நின்ற அசுரனி கண்ணன் இது சாதாரண பறவை என்று எண்ணி அதன் வாயை கிழித்து அசுரனை கொன்றான். இப்பிள்ளையின் குழல் வாருவதற்கு வருக. பூதனை பேயின் முளையை உண்ட கண்ணபிரானின் குழலை வாரி அருள்க. 166ஆம் பாசுரம். கற்றினம் மேய்த்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எரிந்த பரமன் திருமுடி உற்றன பேசினி ஓடித் திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியந்தன் குழல்வாராய் அக்காக்காய். காக்கையே, கன்றுகளை மேய்த்த கண்ணன் அசுரன் மறைந்திருக்கின்ற ஒரு கன்றை தூக்கி எடுத்து மற்றோர் அசுரன் ஒளிந்து கொண்டிருக்கின்ற விளாமரப் பழத்தை உதிர்த்து கொட்டும் பொருட்டு அதன் மேல் வீசியெறிந்து அவ்விருவரையும் கொன்றான். நீ உனக்கேற்றபடி பேசி பறந்து திரியாமல் பெரியோனாகிய இப்பரமனின் தலைமுடிய நாள்தோறும் வந்து வாருவாயாக. சக்கரத்தை கையில் ஏந்திய கண்ணபிரானின் குழலை வாருவாய். 167ஆம் பாசுரம். கிழக்கில் குடிமன்னர் கேடு இலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு ஆழி அதனால் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை குழற்கு அணியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தன் தன் குழல்வாராய் அக்காக்காய். காக்கையே, ஒரு குறையும் இல்லாத இந்திராதிகளை அழிக்க எண்ணிய கீழ்த்திசை மன்னர்களான நரகாசுரன் போன்ற அசுரர்களை நொடி அளவிலே அடியோடு அற்றுப்போகும்படி கண்ணனின் குழலை அலங்காரம் செய்ய வருக. கோவிந்தனின் தலைமுடியை காக்கையே வந்து வாருவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.